நல்ல மெய்ப்பனாகிய இயேசுவின் திருப்பெயரிலே காலை வேளையிலே உங்கள் யாவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. காலை நேர இறை தியானத்தை ஆரம்பிக்கலாம். நமது ஆரம்பம் பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தில் உள்ளது. ஆமென். ஜெபிப்போம். சர்வ வல்லமையும் மிகுந்த இரக்கமும் கிருபை நிறைந்த நல்லாண்டவரே, நல்ல காலை பொழுதற்காக ஆண்டவரே நன்றி செலுத்துகிறோம். கடந்து போன இரவில் எங்களோடு இருந்து உடைய ஊழியத்தையும் பணிகளையும் ஆசீர்வதித்து இந்த காலை நேரத்தில் உடைய பாதத்திலிருந்து இந்த நாளை ஆரம்பிக்கின்றோம். நீர் எங்களுக்கு உடைய இறை வார்த்தையை ஆசீர்வாதமாய் தார். இந்த நாளின் இறை செய்தி, பாடல் வேலை, ஜெப வேலை ஆசீர்வாதம், இந்த வேர்ட் ஆஃப் காட் மினிஸ்ட்ரிஸை கர்த்தர் ஆண்டவர் அநேக மக்களுக்கு ஆசீர்வாதமாக நீர் மாற்றி தர வேண்டுமா ஜெபிக்கிறோம். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். காலை வேளையிலே காணாத ஆட்டின் பெண்ணே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார் என்ற பாடலை சாரோடு இணைந்து பார்ப்போம். கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பெண்ணே, கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார், அன்போடு உன்னை அழைக்கின்றாரே, என்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பெண்ணே, முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார். முள்ளும் புதரும் காடும் மலையும் உள்ளம் உடைந்தே தேடுகின்றார். செற்றென்ம செற்றினில் சிக்கினதாம், சாத்தான் வலையில் சிறையாகினார். செற்றென்ம செற்றினில் சிக்கினதாம், சாத்தான் வலையில் சிறையாகினார். காணாத ஆட்டின் பெண்ணே, சொந்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய். சொந்த இதயம் வேண்டாம் என்றெண்ணி கர்த்தரின் அன்பை நீ சந்தேகித்தாய். யோராவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வாக்கு பெருத்தாயல்லோ. யோராவை போல நீ போனாயல்லோ, இயேசு பரன் வாக்கு பெருத்தாயல்லோ. காணாத ஆட்டின் பெண்ணே, என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. என்ன துன்பம் தொல்லைகள் வந்தும் இயேசுவின் பாதை நீ விட்டோடாதே. நீதி நிறைந்த சந்தாரங்களை நீட்டி உனை தாங்கி பயம் நீக்குவார். நீதி நிறைந்த சந்தார
வாழ்பவரே. துன்மார்க்கரெல்லாம் சன்மார்க்கரோடே தேவா கோபாக்கினையால் வாழ்பவரே. கர்த்தரின் பந்தியில் பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுமா. கர்த்தரின் பந்தியில் நீ பங்கடைய கண்ணீருடன் நீயோ அருள் வேண்டுமா. காணாத ஆட்டின் பின்னே கர்த்தர் கண்ணீருடன் அலைந்தார். அன்போடு உன்னை அழைக்கின்றாரே. இன்றே திரும்பி நீ வா. காணாத ஆட்டின் பின்னே. மரணத்தை வெற்றி சிறந்து உயிர்த்தெழுந்து நம்மோடு கூட வாழ்ந்து கொண்டிருக்கின்ற நம்முடைய ஆண்டவராகிய இயேசுவின் திருப்பெயரிலே இந்த காலை வேளையிலே நம் அனைவருக்கும் கிருபையும் சமாதானமும் உண்டாயிருப்பதாக. ஆமேன். இந்த நாளிலும் நாம் வாசித்து தியானிக்கும்படியாய் தெரிந்து கொண்ட கடவுளுடைய வார்த்தை அது அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரம் 1 முதல் 9 வரை உள்ள வசனங்கள். அப்போஸ்தலர் 6 1 முதல் 9 திரு தொண்டர்களை நியமித்தல் என்கின்ற தலைப்பு. அதே நேரத்தில் கிரேக்க விதவைகள் அன்றாடம் பராமரிக்கப்படவில்லை என்கின்ற ஒரு முக்கியமான செய்தி இந்த பகுதியில் நம்ம பார்க்குறோம். இந்த பகுதியில் தான் நம்ம பார்க்குறோம். அப்போஸ்தலர் 6ஆம் அதிகாரத்தில் கிரேக்க விதவைகள் பராமரிக்க முடியாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறத நம்ம பார்க்க முடிகிறது. ஆதி சபை வேகமாக வளர்ந்த காலம். அப்போஸ்தலர் 2:47 5:14 பிரச்சனை வருகிறது. என்ன பிரச்சனை அப்படின்னா, காலத்தில் சீடர்களின் எண்ணிக்கை பெருகி வந்தது. அப்போது கிரேக்க மொழி பேசுவோர் தங்களுடைய கைம்பெண்கள் அன்றாட பந்தியில் முறையாய் கவனிக்கப்படவில்லை என்று எபிரேய மொழி பேசுவோருக்கு எதிராய் முணுமுணுத்தார்கள். திருச்சபையில் மிக முக்கியமான பிரச்சனை என்னன்னா, அன்றைக்கு கிரேக்க விதவைகள் பராமரிக்கப்படவில்லை. யூத மக்கள் அதிகமாய், எபிரேய பாஷை பேசுகின்ற மக்கள் அதிகமாய் பராமரிக்கப்பட்ட. அப்ப என்ன அர்த்தம்னா, திருச்சபையில பிளவுகள் ஆரம்ப நாட்களில் இருந்திருக்கிறது. பிளவுகள் இல்லாமல் இல்லை, கருத்து வேறுபாடுகள் இல்லாமல் இல்லை. இன்னைக்கு எல்லாருமே எல்லா திருச்சபைகளிலுமே நம்ம பார்க்குறோம் கருத்து வேறுபாடுகள், பிளவுகள் எல்லா இடத்துலையும் இருக்கிறது. அதை நம்ம ஒன்றும் குறை சொல்லவே முடியாது. ஆனால் அந்த அந்த டிஃப்ரென்சஸ் பிட்வீன், இந்த வித்தியாசங்களுக்கு பின்னால் நாம் ஒற்றுமையாக இருப்பது தான் சிறந்த விசுவாசம் என்பதை நம்ம பார்க்குறோம். ஆமென், அல்லேலூயா. பிரிவினைகளுக்கு மத்தியிலே ஒற்றுமை, பிரிவினைகளுக்கு மத்தியிலே நல்ல விசுவாசம். கிரேக்கர்கள் யூதர்களால் தள்ளப்பட்டார்கள், ஆனால் அது தவறு. ஒன்றாக இணைந்து சாப்பிட்டவர்கள் ஒரு சிலரை தள்ளுவது எவ்வளவு பெரிய அநியாயம் இல்லையா? ஒரு பந்தியில எல்லாரும் உட்கார்ந்து இருக்கிறாங்க, சாப்பிட்றதுக்கு நாமும் வேகமாக போய் உட்கார்ந்தா, இல்லை இல்லை நீ இப்போ சாப்பிடக்கூடாது, எழுந்து போ அப்படின்னு சொன்னா எவ்வளோ வேதனையா இருக்கும். அதான் அன்றைக்கு இருந்த கிரேக்க விதவைகள் அனுபவித்தார்கள். சரியான முறையான மரியாதையும் பராமரிப்பும் இல்லாமல் இருந்தது. அதனால அங்கே என்ன நடந்தது? பெரிய பிரச்சனை வந்தது. எனவே இந்த பிரச்சனை சீடர்களிடம் போனதுனால சீடர்கள் சொன்னாங்க, எங்களுக்கு இந்த சாப்பாட்டு விஷயம் இதெல்லாம் எங்களுக்கு அவசியம் இல்லை, இதை விட அவசியம் வசனத்தை சொல்லுவது இல்லையா, மக்களை கூட்டி ஞான ஸ்நானம் கொடுப்பது, இதுதான் எங்களுக்கு முக்கியம். அதனால் உங்களுக்கு பராமரிக்கிறதுக்காக நான் உங்கள் ஒரு குழுவை ஏற்படுத்துகிறேன். இதுதான் மூப்பர் குழுவாக மாற்றப்படுகிறது. சபையை கவனிக்கின்ற குழு மூப்பர் குழு. நல்லா கவனிக்கணும். இன்னைக்கு திருச்சபை மூப்பர்கள் எதற்காக ஏற்படுத்தப்பட்டிருக்கிறார்கள் என்று சொன்னால், சபையை கவனிப்பதற்காக, சபையின் ஆத்மாக்களை கவனிப்பதற்காக. போதகர்கள் எதற்காக நியமிக்கப்பட்டிருக்கிறார்கள் என்றால், வசனத்தையும்
சாக்கிரமத்தையும் சொல்லுவதற்காக. நல்லா தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். எல்லா வேலையும் போதகர்களால் செய்ய முடியாது இல்லையா? அப்போ மூப்பர்களுடைய பணி வராத ஆத்துமாக்களை சந்திப்பது, சிக்கா இருக்கிறவங்களை சந்திப்பது, இதெல்லாம் ரொம்ப முக்கியமான. யாக்கோபுல சொல்றாரு, என்னை பூசி நீங்கள் ஜெபம் பண்ணுங்கன்றார். ஆனால் இன்னைக்கு எல்லா பணியையும் நம்ம போதகர் மேலே அல்லது சபை பொறுப்பாளர்கள் மேலே மாறி மாறி போட்டுறோம். சில சபையில் போதகர் செய்வார், சில சபையில் போதகர் செய்ய மாட்டார். சில சபையில் மூப்பர் செய்வாங்க, சில சபை மூப்பர்க செய்ய மாட்டாங்க. யாராக இருந்தால் அவரவர் வேலையை செய்யவில்லை என்றால் திருச்சபை வளராது. திருச்சபையில் குழப்பங்கள் நிலவும், திருச்சபையில் பிரச்சனைகள் நிலவும். இதுதான் அன்றைக்கு இருந்த சூழ்நிலை. எனவே திருத்தூதர்களுக்கு இந்த செய்தி வருது பாரு. அவங்க என்ன முணுமுணுக்கிறாங்க. முணுமுணுப்பது என்பது என்னன்னாக்கா கடவுளுக்கு விரோதமான செயல் இல்லையா? யாத்திராகம் 16:2 பார்க்குறோம். இஸ்ரவேலர்கள் வனாந்தரத்தில் தண்ணி இல்லை, சாப்பாடு இல்லை, எங்களுக்கு சோறு இல்லை அப்படின்னு முறுமுறுத்ததை கடவுள் அதை கோபமாக பார்க்குறார். ரொம்ப வெறுப்பாக பார்த்தார். அவருக்கு அதெல்லாம் இஷ்டம் இல்லை இல்லையா? நன்மை செய்கிற ஆண்டவருக்கு விரோதமாக நீ முறுமுறுக்கலாமா இல்லையா? அதனால் இப்போ திருத்தூதர்கள் கிட்ட அது வருது. அதாவது அப்போஸ்தலர்கள் கிட்ட வரும்போது அவங்க என்ன செய்கிறாங்க பாருங்க. எனவே 12 திருத்தூதரும் சீடர்களை ஒருங்கே வரவழைத்து, நாங்கள் கடவுளது வார்த்தையை கற்பிப்பதை விட்டுவிட்டு பந்தியில் பரிமாறும் பணியில் ஈடுபடுவது முறை அல்ல. ரொம்ப அழகா சொல்றார். We have the greatest task, that is preaching the word of God. இப்போ பாஸ்டர்ஸ்க்கு மிக முக்கியமான வேலை ப்ரீச்சிங், டீச்சிங் இல்லையா? ப்ரீச்சிங், டீச்சிங், ப்ரேயிங், இதான் அவங்களுக்கு முக்கியமான சாக்கிரமத்தை பரிமாறுவது. அதை விட்டுட்டு சபையாரை சாப்பாடு நீ சாப்பிட்டியா உக்காந்தியா அதெல்லாம் கேட்கறது இல்லை. மூன்றாவது அது பாருங்க. அதனால் அன்பர்களே, உங்களிடமிருந்து நற்சான்று பெற்றவர்களும் தூய ஆவி அருளும் வல்லமையையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான, அதான் முக்கியமான சாட்சி என்னன்னா ஆவியை பெற்றிருக்கணும், நற்சான்று பெற்றிருக்கணும், இவங்க நல்லவன் அப்படின்னு. ஞானம் நிறைந்தவர்களும் 7 பேரை கவனமாய் தெரிந்தெடுங்கள், அவர்களை நாம் இந்த பணியில நியமிப்போம். அப்போ 7 பேரை தேர்ந்தெடுக்கிறாங்க. என்ன அதுக்கு குவாலிஃபிகேஷன்னா எந்த படிப்பும் எல்லாம் கிடையாது. தூய ஆவி அருளும் வல்லமையும் ஞானமும் நிறைந்தவர்களுமான 7 பேர், நற்சான்று பெற்றவர்கள். இந்த குவாலிஃபிகேஷன் தான் இருக்கணும். இன்னைக்கு திருச்சபையில் இருக்கிற மூப்பர்கள் இப்படிப்பட்ட குவாலிஃபிகேஷனோடு இருக்கிறாங்களா? யோசித்துப்பார். படிப்பு இருக்கட்டும், ஒரு பக்கம் படிப்பு இருக்கட்டும், நம்ம இல்லைன்னு சொல்ல. ஆனால் இந்த குவாலிஃபிகேஷன் நற்சான்று பெற்றவர்களாக இருக்க வேண்டும், ஆவியானவரை பெற்றவராக இருக்கணும், நல் மனசாட்சியோட நடந்து கொள்ள வேண்டும், பாராபட்சத்தோடு இருக்க வேண்டும். யாருக்கும் நான் ஃபேவரிட்டிசம் பாராட்டக்கூடாது. எனக்கு இவர் தான் ரொம்ப முக்கியம், எனக்கு இவர் முக்கியம், என் குடும்பம் இவர், என் ஜாதி இவர், என் பகுதி இவர் அப்படின்னு சொல்லி தவறான சிந்தனைகளோடு இருக்கிற சபையில் பெரிய பிரச்சனைகள் வரும் என்பதை நம்ம பார்க்கிறோம். சபை பிரிந்து போகும். நாங்களோ இறை வேண்டலிலும் இறை வார்த்தையிலும் நாங்கள் என்ன பண்ணுறோம்? உறுதியாக நிலைத்திருப்போம் என்று கூறோம். அதனால நாங்கள் என்ன சொல்றாரு, அவர் என்ன சொல்றாரு, திருத்தூதர்கள் அதாவது அப்போஸ்தலர் நாங்கள் வசனத்தை பேசுறதுலையோ ஜெபம் பண்றதுலையோ நாங்கள் உறுதியாக இருக்கிறோம். நீங்க இந்த பணியை பாருங்க. அப்போ திரளாய் கூடியிருந்த சீடர் அனைவரும் இக்கருத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அதன்படியே அவர்கள் நம்பிக்கையும் தூய ஆவியும் நிறைந்த ஸ்தேவான், பிலிப்பு, பிரக்கோர், நிக்கானோர், தீமோன், பர்மனா, யூதா தழுவிய அந்தியோக்கிய நகரத்து நிக்கோலா என்பவர்களை தெரிந்து கொண்டார்கள். இந்த 7 பேரை தெரிந்து கொண்டார்கள். அவர்களை திருத்தூதர் முன்னால் நிறுத்தினார்கள். திருத்தூதர் தங்கள் கைகளை அவர்கள் மீது வைத்து இறைவனிடம் வேண்டினர் இல்லையா? அவங்க மேலே கையை வச்சு ஜெபம் பண்ணுறாங்க. ஜெபம் பண்ண உடனே அவங்களுடைய ஆவியானவர் அவங்க மேலே இறங்கி வரார். அங்கேருந்து பாருங்க, மென்மேலும் பரவி வந்தது. எண்ணிக்கை எருசலேம் நகரில் வந்தது. அப்போ கடவுளது வார்த்தை மென்மேலும் பரவி வந்தது. சீடர்களின் எண்ணிக்கை எருசலேம் நகரில் மிகுதியாய் பெருகி கொண்டு சென்றது. குருக்களில் பெருங்கூட்டத்தினரும் இவ்வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து நம்பிக்கை. அப்போ எல்லாரும் வராங்க, எல்லா கூட்டத்தினரும் வராங்க. அன்னைக்கு இருந்த ஆசாரியர்கள், வேத பாரகர்கள், பரிசர்கள் எல்லாம் நம்பிக்கை கொண்டு வராங்க. அப்போ ஸ்தேவானுடைய ஊழியமும் நாம் இங்கே பார்க்குறோம். ஸ்தேவான் என்ன பண்ணுறாருன்னா, அவர் மிகப்பெரிய ஆசீர்வாதமான ஒரு ஊழியக்காரனாக மாறுறார். அதாவது வசனத்தை பிரசங்கிக்கிறவராக மாறுறார். அவரை மூப்பராக வச்சாங்க. ஆனால் கடவுள் அவருக்கு இன்னும் விசேஷமான ஆவியை கொடுத்து அவர் நல்ல பிரசங்கம் பண்ணுற ஒரு ஆவியை அவர் கூட. அப்போ இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் சிலர் மூப்பர்கள் நல்ல பிரசங்கம் பண்ணுவாங்க. அவங்கள போதகர்கள் என்ன பண்ணலாம்? சபையில் எப்படின்னா அவங்கள பயன்படுத்தலாம், தவறே இல்லை. ஸ்தேவான் அருளும் வல்லமையும் நிறைந்தவராய் மக்களிடையே பெரும் அருஞ்சல்களை அடையாளங்களையும் செய்து வந்தார். அப்பொழுது உரிமை அடைந்தோர் எனப்படுவோரின் தொழுகை கூடத்தை சேர்ந்த சிலரும் சிரேன், அலெக்சாந்திரியா நகரம்,
சிலிசியா ஆசியா மாநிலத்தவரும் ஸ்தேவானோடு வாதாட தொடங்கினார்கள். அப்போ இவர் என்ன பண்றாரு, ஏன்னா இவன் இப்படியெல்லாம் பண்றான்னு சொல்லி அவங்க கூட வாதாடுறாரு. அவர் அந்த பகுதி முழுக்க நம்ம பார்க்குறோம். அவரு இயேசுவை பற்றியான செய்தி எல்லாத்தையும் சொல்றாரு. 7ஆம் அதிகாரத்தில் பார்க்குற ஸ்தேவானுடைய அருளுரை மிக அதிகமாக அவரு இயேசுவை குறித்து, தாவீதை குறித்து, இயேசு தாவீதின் வம்சத்தில் வந்தவர் என்பதையெல்லாம் அவர் சொல்றாரு. சொல்லி கடைசியா அவரை என்ன பண்றாங்க, அவரை கொலை செய்கின்றார்கள். அதான் நம்ம பார்க்குறோம். 58 நம்ம பார்க்குறோம். நகரத்திற்கு வெளியே இழுத்து கொண்டு போய் அவர் மேல் கல்லெறிந்தார்கள். சாட்சிகள் தங்கள் மேலுடைகளை சவுல் என்னும் இளைஞரிடம் ஒப்படைத்தார்கள். அவர்கள் ஸ்தேவான் மீது கல்லெறிந்த போது அவர், ஆண்டவராகிய இயேசுவே, எனது ஆவியை ஏற்றுக்கொள்ளும் என்று வேண்டிக் கொண்டார். பின் முழந்தால் படிட்டு உரத்த குரலில், ஆண்டவரே, இந்த பாவத்தை இவர்கள் மேல சுமத்தாதரும் என்று சொல்லி ஜபித்து உயிர் விட்டார் என்று பார்க்கிறோம். மிக சிறந்த வல்லமையான ஒரு ஊழியக்காரன் ஸ்தேவான். மூப்பராய் தெரிந்து கொண்டார். ஆனால் கடவுள் அவனை மிக வல்லமையை அபிஷேகம் பண்ணி அற்புதங்கள், அடையாளங்கள், அருஞ்செயல்களை செய்து வசனங்களை எல்லாருக்கும் சொன்னாரு. அதுதான் முக்கியமான செய்தி. இன்னைக்கு நம்முடைய திருச்சபைகளில் கூட ஏற்படுத்தப்பட்டிருக்கிற மூப்பர்கள், இப்போ ஏற்படுத்த போகிற மூப்பர்கள் எல்லாருமே இந்த நற்சான்று, ஆவி, ஞானம், அருள் பெற்றால் நிச்சயமா சபை வளரும், சபை விசாரிக்கப்படும் என்பதில் சந்தேகம் இல்லை. அது மட்டும் இல்லை, இவங்க எப்படி இருக்கணும், பட்சபாதம் இல்லாதவர்களாக, இவங்க நம்ம ஆளு, அவங்க நம்ம ஆளு, அவங்க எதிராளு அப்படியெல்லாம் பார்க்காம இருக்கணும். அதான் நம்ம வேதத்தில் வாசிக்கிறோம். ஏன்னா யாக்கோபு 1:27 பார்க்குறோம், திக்கற்ற பிள்ளைகளையும் விதவைகளையும் விசாரிப்பதே பிதாவாகிய கடவுளுக்கு முன்பாக மாசில்லாத உத்தமான பக்தின்னு பார்க்குறோம். உபாகமம் 10:18 பார்க்குறோம், திக்கற்ற பிள்ளைகளுக்கும் விதவைக்கும் நியாயம் செய்கிறவர் ஆண்டவர் என்று பார்க்குறோம். முன்னுரிமை அறிதல். யாருக்கு முன்னுரிமை இல்லை, நீட் ஆஃப் த அவர் என்று சொல்லுவோம் ஆங்கிலத்தில். நீட் ஆஃப் த அவர். இப்போ யாருக்கு என்ன தேவை, அர்ஜென்ட் தேவை, அதை நம்ம போகணும். நாங்கள் தேவ வசனத்தை போதியாமல் பந்தி விசாரணை செய்கிற தகுதி இல்லை என்று சொல்லிட்டு அவர் சொல்றார். மார்க் 1:38 இயேசு, நான் மற்ற ஊர்களிலும் பிரசங்கிக்க வேண்டும், இதற்காகவே அனுப்பப்பட்டேன் என்று சொல்லுவோம். ஊழியத்திற்கு முன்னுரிமை அவங்க கொடுக்குறாங்க. இவங்க என்ன பண்றாங்க, பகிர்ந்து கொடுங்க பண்றாங்க. நீங்களே உங்களில் பரிசுத்தாவின் ஞானம் நிறைந்தவர்களாக நற்சாட்சி பெற்ற 7 பேரை எடுக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்போ இவங்க பகிர்ந்து கொடுக்குறாங்க பாருங்க. அதே 42 கொலைசர் 4:2 பார்க்குற, ஜபத்துல உறுதியாய் தரித்திருங்கள். ஆமோஸ் 3:3 பார்க்க, 2 பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ இல்லையா, 7 பேரை தெரிந்து கொண்ட பிறகு அவர்களை அவங்க ஆசீர்வதித்தார். ஸ்தேவான் மட்டும் அதுல ரொம்ப விசேஷமானவனா இருக்கிறான். அவங்களை கைகளை வைத்து ஜபிக்கும் போது அவங்க ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார்கள் என்பதை நம்ம பார்க்கிறோம். அதே நேரத்தில் இந்த குறைச்சல்களில் இங்க என்ன பண்ணணும், ஷேர் பண்ணும் அப்படின்னு சொல்றார். ஆவியானவர் நம்ம சித்தத்தின்படி அவனவனுக்கு பகிர்ந்து கொடுக்கிறார் இல்லையா. இதெல்லாம் வேதத்துல மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஆகவே அன்பான தேவனுடைய பிள்ளைகளை, இந்த காலை வேளையிலே அன்பரின் ஆண்டவராக இயேசுவின் வார்த்தைகளை நம்ம கேட்கிறோம். இன்னைக்கு நம்ம கூட சபையில ஒரு பொறுப்பில் நிச்சயமா இருப்போம். மூப்பராக இருப்போம், சண்டே கிளாஸ் டீச்சராக இருப்போம், விபிஎஸ் டீச்சர், இப்போ விபிஎஸ்லாம் நடந்து கொண்டிருக்கிறது, விபிஎஸ் டீச்சராக இருப்போம், அது விபிஎஸ் மேற்பார்வையாளர், ஆலோசனை, என்ன பொறுப்பில் ஏதாவது ஒன்றத்தில் இருப்போம் இல்லையா. அப்போ நம்ம செய்ய வேண்டியது என்னன்னாக்கா, அந்த ஊழியத்தை சரியாக செய்யணும், பட்சபாதம் பார்க்கக்கூடாது, நம்ம ஆளு அவங்க ஆளுன்னு பார்க்காம சிறப்பாக செய்தால் சபை வளரும். அதில் எந்த மாற்று கருத்தில். இப்போ சபை வளராததுக்கு மற்றவர்கள் காரணமா, நான் காரணமானது யோசிக்க. நிறைய பேர் சொல்லுவாங்க, வா அந்த மக்கள் காரணம், இந்த ஜாதி மக்கள் காரணம், இந்த மத மக்கள் காரணம். அதெல்லாம் கிடையாது, நம்ம தான் காரணம். நான் என்னுடைய சபை வளரத்துக்கு நான் தான் காரணம், மற்றவங்க காரணத்தை நான் சொல்லவே முடியாது. ஆகவே இந்த காலை நேரத்தில் ஸ்தேவானை போல உயிர் நம்ம கொடுக்கவில்லை என்றாலும் கூட நாம் ஆண்டவருக்காக ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கும். ஆகவே சபையாரை விசாரிப்பது, மூப்பர்களுடைய வேலை என்ன, சபையாரை விசாரிப்பது. வரலனா கேட்கணும். அது ஐயரு கேட்கணும் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஐயருடைய வேலை, பிரதானமான வேலை பிரசங்கிக்கிறது, திருவிருந்த பரிமாறுது. அவர் மற்ற நேரத்தில் சபையாரை விசாரிப்பார், இல்லை என்று சொல்லவே இல்லை. ஆனால் அதற்கு பொறுப்பாய் கொடுக்கப்பட்டிருக்கிற வேலை தான் மூப்பர்கள் வேலை. சபையாரை கவனிக்கணும், நேரம் கிடைச்சா பிரசங்கத்தை கூட அவங்க எடுக்கணும். ஜபக்கூட்டம் இல்லையா, சாவு, கல்யாணத்தில் அவங்க வாய்ப்பு இருந்தால் ஊழியத்தை செய்யணும் அவங்க. அதுதான் நம்ம பார்க்குறோம். ஆகவே அன்பான தேவ பிள்ளைகளை, இந்த காலை நேரத்தில் இந்த இறை வார்த்தையினாலே கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழிநடத்தி காப்பாராக. ஆமென். ஜபிப்போம். எல்லாருக்கும் எல்லாவற்றையும் பகிர்ந்து கொடுக்கிற எங்கள் அன்புள்ள ஆண்டவரே, இந்த காலை வேளைக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்து கொண்டு வருகிறேன். இன்னும் காத்தருளும். மே, ஜூன் வரைக்கும் கடுமையான வெயில் இருக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. யாருக்கும் ஹீட் ஸ்ட்ரோக், ஆண்டவர் வெயிலினால வருகிற ஆபத்து, விபத்து, நாசம், மோசங்கள், வியாதிகள், பலவீனங்கள் வராதபடி எங்களை காத்துள்ளோம் ராஜா. இந்த நாளில் இதோ உடைய வசனத்தை கேட்டிருக்கிறோம் ஆண்டவரே.
நாங்களும் கூட ஏதோ ஒரு பொறுப்புல சபையில் இருக்கிறோம். அந்த பொறுப்பை தவறாக பயன்படுத்தாம சரியாக பயன்படுத்தி எங்கள்கிட்ட கொடுத்த பொறுப்பை நிறைவேற்றி ஆண்டவருடைய நாமத்தை மகிமைப்படுத்த கிருபை தாரும். அந்த ஸ்தேவானை போல மற்ற மூப்பர்களைப் போல நாங்கள் பணியாற்ற கிருபை தாரும். இதனாலே இந்த வார்த்தைகளை கேட்கின்ற அகில உலகத்தில் இருக்கிற சபையின் மக்கள், பொறுப்பாளர்கள், ஆயர்கள், திருச்சபையின் மக்களுக்கு ஜெபிக்கிறோம். எல்லாரையும் ஆசீர்வதி. உலக திருச்சபையில் இருக்கிற எல்லாரையும் ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவர் எல்லா ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், மிஷன், ஹாஸ்பிட்டல்ஸ் எல்லாத்தையும் ஆசீர்வதி. குறிப்பாக இந்திய ஸ்ரீலுத்தரன் திருச்சபை, 3 சபை சங்கங்கள், போதகர்கள், ஊழியங்கள், ஸ்தாபனங்கள், பள்ளிக்கூடங்கள், விதஸ்தா மருத்துவமனைக்காக ஜெபிக்கிறோம். காத்திருள்ள ராஜா. எங்கள் திருச்சபையின் ஆயர்களையும் திருச்சபையின் மூப்பர்களையும் ஆசீர்வதியும். சிறப்பான பணியாற்ற கிருபை தார். ஆண்டவரை என்னுடைய இந்திய நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். தலைவர்களை ஆசீர்வதியும். தமிழ்நாட்டுக்காக ஜெபிக்கிறோம். நல்ல தலைவரை 4ஆம் தேதி எங்களை தந்து வழி நடத்த ராஜா. ஜாதி மதம் இனம் மொழி பேதம் வாழ கிருபை தார். அந்த நேரத்தில் சுகரமா இருக்கிற என்னுடைய ஆண்டவர் எல்மங்க டிஎஸ்பி சாருக்காக, நிக்சன் ஐயருக்காக, தாமஸ் ஐயாவுக்காக ஜெபிக்கிறோம். பலவீனங்களை மாற்றி சுகத்தை தாரும். மாலை கூடாத காரியம் ஒன்றும் இல்லை ராஜா. ஆண்டவரே, இதோ இந்த நேரத்தில் என்னுடைய அன்புக்குரிய அன்பர் சாரியும் மேஜகாவையும் அன்பான பிள்ளைகள் மாத்தாள் மரியாளையும் ஆண்டவரை என்னுடைய சாகுசாரி டீச்சரை அடியணி ஆசீர்வதி வழிநடத்தும், குடும்பங்களை வழிநடத்தும். ஆண்டவரே, இந்த வெயிலின் உஷ்ணத்திலிருந்து எங்களை காத்தர வேண்டுமாய். மேக ஸ்தம்பத்தை கொடும். நேற்று தினத்தில் கூட மழை வருகிற சூழ்நிலை இருந்தது, ஆனால் வரவில்லை. ஆனால் இன்றைக்கு நிச்சயமாக மழை வந்து இப்படி பூமியை நினைத்து குளிர்ச்சியாக்க ஆண்டவரே கிருபை தர வேண்டுமாய் கெஞ்சி உடைய பாதத்தில் முத்தமிட்டு நாள் கெஞ்சி கொண்டாரு. தொடர்ந்து ஆண்டவரே காத்தருளும். இந்த நாளின் பணிகள், ஊழியங்கள் ஆண்டவரே ஆசீர்வதியும். இதனால பிறந்த நாளை திருமண நாளை காணுகிற யாவரையும் ஆசீர்வதியும். அடியனுக்கு ஆண்டவரே இதோ அடியன் பணியாற்றுகிற பாபனப்பள்ளி, மின்னூர், வடகரை, மேல் சனம்பு திருச்சபைகளை ஆசீர்வதியும். அவசர ஜபமாக இஸ்ரேல் ஈரான் போர் ஆண்டவர் நிக்கட்டும். இதனால் உலக வர்த்தகமே பாதிக்கப்பட்டிருக்கிறது. உக்ரைன் ரஷ்யா போற மாற்றம் ஆண்டவர் உலக திருச்சபைகளை ஆசீர்வதியும். மக்களை ஆசீர்வதியும். உலக ஆண்டவரே மக்கள் மத்தியிலே ஆசியா பிராந்தியத்திலே அமைதி சமாதான நிலவ கிருபை தார். தொடர்ந்து காத்திரலும் வழிநடத்த இதை கேட்டு பயன்பெறுகிற ஜபிக்கிற எல்லா சபையார், மூப்பர்கள், ஆண்டவர் பொறுப்பாளர்கள், அது மாதர்களாக இருந்தாலும், வாலிபர்களாக இருந்தாலும், குழந்தைகளாக இருந்தாலும், தாய்மார்களாக இருந்தாலும், யாராக இருந்தாலும் கடவுள் எனக்கு கொடுத்த பொறுப்பை நான் சிறப்பாக செய்வேன். நான் ஜாதி மதம் மக்களை நான் பார்க்க மாட்டேன். எல்லா எல்லைகளை கடந்து நான் பணியாற்றுவேன் என்று சொல்லி இந்த நாளிலே ஸ்தேவானை போல ஆண்டவர் வசனத்தை வல்லமையாக பிரசங்கிக்க எங்களை பயன்படுத்த வேண்டுமா ஜபிக்கிறோம். தொடர்ந்து காத்திரலும் வழி நடத்தும் இறை மகனாம் இயேசுவின் மூலம் ஜபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். எல்லா வல்ல தந்தை, மகன், தூய ஆவியின் ஆசைகள் இந்த நாளிலே நம்முடைய ரோடு கொண்டிருப்பதாக. ஆமென். காட் பிளஸ்.